ஏசாயா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம். என் வாசஸ்தலத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்கு என்னவா மாறினா நீங்கள் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நான் ஒரு பனியை போல் உங்கள் மேலே விழுந்தா நீங்கள் நல்லா தழைச்சு நல்ல கதிராக வளருவீங்க அப்படின்னா நான் பனியாக மாறுறேன். அல்லது ஒரு வெயிலை போல் உங்கள் மேலே விழுந்தா நீங்கள் நல்லா புஷ்டியாக இருப்பீங்க, செழிப்பாக இருப்பீங்க அப்படின்னா உங்கள் மேலே நான் வெயிலாக வந்து விழுகிறேன். அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒதுங்குகிற புகலிடமாக இருக்கணும், அல்லது நங்கூரமாக இருக்கணும், அல்லது அடைக்கலமாக இருக்கணும், அல்லது எதுவாக நான் உங்களுக்கு இருந்தால் நன்மையோ அதுவாக நான் மாறுவதற்கு எப்பயுமே நான் ஆசையாக இருக்கிறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். நான் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சில நேரத்தில் நாம் நினைக்கிறபடி தேவன் மாறணும்னு நம்ம நினைக்கிறோம். நாம் நினைக்கிறபடி தேவன் மாறினார்னா நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாகவும் இருக்காது, நன்மையாகவும் இருக்காது. தேவன் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்கிறதுக்காக நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா வகையிலையும் அவர் ஏற்றவராக மாறி நம்முடைய வாழ்க்கையை அந்த பூமியில் மேன்மையாக வைக்கிறார்.